9 டிசம்பர் நேற்று ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த ட்ரெண்டை உடச்சிட்டு கேப் டவுன் ஆச்சு மார்க்கெட்டு. கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே இருக்குது. அந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி இங்கே வந்து புல் பேக் வந்து சேலஞ்ச் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்தாங்க. அடுத்தடுத்த புல் பேக் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருந்தது. இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் ட்ரிக் யூஸ் பண்ணோம். செல்லரோட ஹையும் இந்த செல்லரோட ஹையும் ஒரு பையர் சேலஞ்ச் வச்சிருந்தாங்க. சேலஞ்ச் வச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கீழே நம்ம க்ளோன் பண்ணோன்னா இந்த லெவலுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம். சேம் வந்து நம்ம நேற்று கொடுத்த அதே கால் ஆப்ஷன் லெவல் தான். நேற்று 25,800 தான் நம்ம இந்த லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவலில் இருந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணி கொஞ்ச நேரம் மார்க்கெட் அங்கே நின்றுது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்பாட்டில் எப்படி அனலைஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ்லேயும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ராக் பண்ணி கீழே வச்சிருந்தோம். ஸ்பாட்லேயும் சரி இங்கே ஆப்ஷன்லேயும் சரி ஒரே மாதிரி இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. இந்த இடத்துல ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம். ப்ரைஸ் எக்ஸாக்டாக மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சி வச்சதுக்குள்ளேயே போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. மறுபடியும் புல் பேக் எடுத்துட்டு அடுத்தடுத்து இங்கே லெவல் வந்துட்டு வெளியே க்ளோஸ் வச்சனால நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணல வெயிட் பண்ணோம். அடுத்து இந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு. இந்த இடத்துல தான் நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ எக்ஸாக்டாக நேற்று வரைஞ்சி வச்ச லெவலுக்குள்ளேயே ப்ரைஸ் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெவலில் நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் ட்ரிக்கோட லைனை ட்ராப் பண்ணி அங்கேருந்து ட்ராக் பண்ணி கீழே இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இங்கே வந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி உள்ளே வந்து க்ளோஸ் வச்சு மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துட்டு அடுத்து நம்ம வரைஞ்சி வச்ச இந்த ட்ரெண்ட் லைன் லெவலுக்கே வந்து ப்ரைஸ் பேர் ரியாக்ட் ஆகி இந்த டார்கெட்டை நம்ம புக் பண்ணோம். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் மார்க்கெட் அடுத்தது என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நமக்கான ட்ரேடு கிடைக்கும் போது நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லையும் சரி ஸ்பாட்லையும் சரி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் ஹையை வந்து ஒரு சேலஞ்சிங் பண்ணிட்டு அடுத்தது க்ளோஸ் வச்ச லெவலு. ஸோ இன்னைக்கு டே ஐ கிட்ட வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு ப்ரைஸ் மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்த இடம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரிக் ஏரியா. அங்கே வந்து சப்போர்ட் எடுத்தது ஸ்பாட்லையும் ஆப்ஷன் சார்ட்லையும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் 11:50. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சப்போர்ட்டில் என்ட்ரி ஆயிருந்தோம். ஆப்ஷன்லையும் பாருங்கள் அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து 11:50 தான். ஸோ எக்ஸாக்டாக ரெண்டுலேயுமே வந்து பர்ஃபெக்ட் சப்போர்ட் எடுத்து இந்த டார்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணோம். Thank you.